இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மாநிலங்களுக்கான மத்திய அரசின் நிதி 2026 10.5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு வழங்கும் நிதியை மேலும் அதிகரிக்க 2026 ஆண்டுக்கான தேசிய நீதிமன்ற கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு 8.1 பில்லியன் ரிங்கிட்டிலிருந்து கடந்த ஆண்டு 10.3 பில்லியன் ரிங்கிட்டாக இந்நிதி உயர்ந்தது. இவ்வாண்டு அது 10.5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அன்வார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொதுப்பட்டியல் நிதி, மாநில சாலை பராமரிப்பு நிதி மற்றும் சுற்றுலா வரி பகிர்வு போன்ற நிதி ஒதுக்கீடுகளை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டது. மாநில சாலை பராமரிப்பு நிதியின் பயன்பாட்டை விரிவுபடுத்தி பெய்லே பிரிட்ஜ் எனப்படும் மாடுலர் எஃகு பாலங்களை கொள்முதல் செய்யவும், சாலைகளின் வடிகால் மற்றும் கால்வாய் பழுதுபார்ப்புகள் போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தவிர 2026 மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டை முன்னிட்டு சுற்றுலா வரி வசூலிப்பின் 100 விழுக்காட்டு தொகையும் மாநிலங்களுக்கே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த வரியின் 50 விழுக்காட்டு தொகை மட்டுமே மாநிலங்களுக்கு பகிரப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. முஹிதீன் பிரதமர் வேட்பாளர் இல்லை, சம்சுரி. பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் பிரதமர் வேட்பாளராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என பட்ஜெட் தலைவர் முஹிதீன் யாசின் கூறியதற்கு அகமது சம்சுரி மொக்தார் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார். முஹிதீன் தற்போது பிரதமர் வேட்பாளர் இல்லை என்பது மட்டும் உறுதி என சம்சுரி தெரிவித்துள்ளார். 2020 ஆண்டு மார்ச் 20 முதல் 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை பிரதமராக இருந்த முஹிதீனின் கருத்து குறித்து பல நிருபர்கள் தன்னை தொடர்பு கொண்டதாக சம்சுரி தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். பெரிகத்தான் நேஷனலின் பிரதமர் வேட்பாளராக யார் வந்தாலும் இந்த கட்டத்தில் கூட்டணியை வலுப்படுத்துவதும், அடுத்த பொது தேர்தலுக்கு முன்னதாக கட்சிகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதும் தான் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்று சம்சுரி வலியுறுத்தினார். சாரா அனைவருக்குமானது. 3 வாரங்களில் 12.5 மில்லியன் மலேசியர்கள் பயன். சமகான் அசாஸ் ரஹ்மா அல்லது சாரா உதவி திட்டத்தின் மூலம் இந்த 3 வாரங்களில் 12.5 மில்லியன் மலேசியர்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கியுள்ளனர். இது 1 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான நன்மைக்கு சமம் என பிரதமரும் நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சிறந்த நிதி நிர்வாகத்தின் வாயிலாக நாட்டின் நிதி மறுசீரமைப்பு மூலம் கிடைத்த சேமிப்பு சாரா திட்டத்தின் வாயிலாக நேரடியாக மக்களிடம் திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். சாரா அனைவருக்குமானது என்ற கருப்பொருளில் திட்டம் தொடங்கிய முதல் நாளிலேயே விற்பனை 97 மில்லியன் ரிங்கிட்டை எட்டியது. இது கடந்த ஆண்டு பதிவான 50.7 மில்லியன் விட 2 மடங்கு அதிகமாகும். கடந்த ஆண்டு அனுபவங்களை கருத்தில் கொண்டு இவ்வாண்டு கணினி முறை மேம்படுத்தப்பட்டதால் ஒரே நிமிடத்தில் 11,000 பரிவர்த்தனைகள் தாமதமின்றி செயல்படுத்தப்பட்டதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். சிகின்சான் சபாக் பென்னாமில் போலீஸ் நடத்திய சோதனையில் புலன்பெயர்ந்தோர் கடத்தல் முறியடிப்பு. ஸ்லாங்கூர் போலீஸ் துறை செகின்சான் மற்றும் சபாக் பென்னாம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் புலம்பெயர்ந்தோர் கடத்தலை முறியடித்தனர். மார்ச் 2 மேற்கொள்ளப்பட்ட முதல் நடவடிக்கையில் ஸ்லாங்கூர் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற செயல் தடுப்பு பிரிவை சேர்ந்த போலீஸ் குழுவினர் பாசிர் பஞ்சாங்கில் உள்ள பெட்ரோல் நிலையத்தின் சந்தேகத்திற்குரிய கருப்பு நிற ஃபெரடுவா அல்சா காரை தடுத்து நிறுத்தி பரிசோதித்த போது அதில் வெளிநாட்டு பிரஜைகளான 6 ஆடவர்கள் மற்றும் 3 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். 34க்கும் 53 வயதுக்கும் இடையிலான அவர்களுடன் அவர்களை நாட்டிற்கு கொண்டு வந்த ஆடவரும் கைது செய்யப்பட்டார். அந்த நடவடிக்கையின் போது ஃபெரடுவா அல்சா காருடன் 2 கை தொலைபேசிகள், ஒரு அடையாள கார்டு ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டது. மார்ச் 5 ஸ்லாங்கூர் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு துறை, புகித் அமான் டுரோன் பிரிவு, சபாக் பெர்னாம் குற்ற புலனாய்வு துறை அதிகாரிகளை கொண்ட குழுவினர் ஜாலான் சமங்காங் பெர்னாம் பகுதியில் உள்ள ஒரு செம்பனை தோட்டம் மற்றும் சபாக் பெர்னாம் கம்போங் செகண்டியில் நடத்திய சோதனையில் அங்குள்ள செம்பனை தோட்டத்தில் மறைந்திருந்த மலேசிய பிரஜைகள் அல்லாத 2 சிறுவர்கள் உட்பட 32 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். புக்கிட் மேர்தாஜாம் கோவிலுக்கு நிகரான ஆர்ப்பாட்டம் நிச்சயம் தொடரும், ஏற்பாட்டாளர்கள் திட்டவட்டம்.
பினாங்கு புகிட் மேதாஜாம் மருத்துவமனைக்கு வெளியே உள்ள ஒரு சிறிய இந்து கோவிலுக்கு எதிராக வரும் சனிக்கிழமை போராட்டம் நடத்துவதில் சர்ப்ளஸ் எனப்படும் பினாங்கு சர்ப்ளஸ் நலன் அமைப்பு உறுதியாக உள்ளது. இந்த போராட்டத்தை ரத்து செய்யுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ள போதிலும் முடிவிலிருந்து பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை என அதன் வர்த்தக தலைவர் சொஃபியான் முகமது ஜெயின் திட்டவட்டமாக கூறினார். நில அபகரிப்பு பிரச்சனையில் எந்த சமரசமும் இல்லை என ஃபேஸ்புக் பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். போராட்டம் மருத்துவமனைக்கு அருகில் நடைபெறுவதால் நோயாளிகள் மற்றும் சுகாதார சேவைகளுக்கு இடையூறு ஏற்படும் அபாயம் குறித்து மாநில போலீஸ் கவலை தெரிவித்துள்ளது. அனுமதியின்றி கூட்டம் நடத்தப்பட்டால் பங்கேற்பாளர்களுக்கு சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாகலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தை நடத்த வேண்டாம் என புகிட் மேதாஜாம் நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான ஸ்டீவன் சிமும் கேட்டுக் கொண்டுள்ளார். பினாங்கில் வர்த்தக வளாகத்தில் ஆடவரை வெட்டிய குற்றச்சாட்டை 4 மறுத்தனர். பாராங்கத்தியை பயன்படுத்தி ஆடவர் ஒருவரை கடந்த வாரம் வர்த்தக வளாகத்தில் வெட்டியதாக 4 மீது பினாங்கு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 29, 26, 28 மற்றும் 23 வயதுடைய அவர்கள் அனைவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்தனர். 33 வயதுடைய ஆடவர் என்பவருக்கு காயம் விளைவித்ததற்கு கூட்டாக இணைந்து செயல்பட்டதாக நீதிபதி இர்வான் சுவையாபோன் முன்னிலையில் 4 மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி காலை 8 மணி அளவில் குர்னே பாரகான் மால் வளாகத்தில் ஹுண்டாய் கண்காட்சி அறையில் அவர்கள் இக்குற்றத்தை புரிந்ததாக தண்டனை சட்டத்தின் 120B பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. கடுமையான காயத்தினால் பாதிக்கப்பட்டவர் கை துண்டிக்கப்பட்டதோடு இன்னமும் பினாங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அரசு தரப்பு அதிகாரி லீ ஜூன் குயாங் குற்றப்பத்திரிகையை வாசித்த போது தெரிவித்தார். பரபரப்பான காலை வேளையில் பொது இடத்தில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் சம்பவம் குறித்து மக்கள் கடும் அச்சத்திற்கு உள்ளானதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானை தாக்கும் அமெரிக்காவுக்கு உதவ முடியாது ஸ்பெயின் திட்டவட்டம். ஈரானை தாக்கும் அமெரிக்காவுக்கு உதவ முடியாது என ஸ்பெயின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக நடவடிக்கை அச்சுறுத்தல்கள் நாட்டோ எனப்படும் வட அட்லாண்டிக் ஒப்பந்த நட்பு நாடுகளுக்கு இடையிலான பதட்டங்களை மேலும் அதிகரித்ததை அடுத்து ஈரானை தாக்குவதற்கு தனது இராணுவ தளத்தை பயன்படுத்துவதற்கு ஸ்பெயின் தனது எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் வட்டார மோதலை தூண்டியதை தொடர்ந்து ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சோஸ் போர் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார். தனது இராணுவ தளத்தை பயன்படுத்துவது, மத்திய கிழக்கில் போர் மற்றும் ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்கள் குறித்த நாட்டின் நிலைப்பாடு மாறவில்லை என ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மானுவல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்பெயினை ஒரு பலவீனமான நட்பு நாடு என்று வர்ணித்து அந்நாட்டுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் துண்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தினார். கிளானில் ஒரு வீட்டில் 4 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல், 2 கைது. தாமான் கிளான் உத்தாமாவில் உள்ள ஒரு வீட்டில் சட்டப்பூர்வ அனுமதியின்றி பட்டாசுகள், வானவெடிகளை வைத்திருந்தது மற்றும் விற்பனை செய்தது தொடர்பில் 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். செமினி பொது நடவடிக்கை படையின் 4வது பட்டாளத்தின் விசாரணை பிரிவின் போலீஸ் குழுவுக்கு கிடைத்த உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. போலீஸ் குழுவினர் மாலை 4 மணி அளவில் அந்த வீட்டில் சோதனை மேற்கொண்டதை தொடர்ந்து 29 முதல் 32 வயதுடைய 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக பொது நடவடிக்கை படையின் 4வது பட்டாளத்தின் அதிகாரி சூப்பரிண்டென்டென்ட் அமன்ஜித் சிங் தெரிவித்தார். மேலும் அங்கிருந்த லோரியில் 272 பெரிய பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் மற்றும் வான பெடிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மொத்த மதிப்பு 4,12,740 ரிங்கிட் ஆகும். பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் மற்றும் கைதானவர்களும் மேல் நடவடிக்கைக்காக வடகிழான் மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர்.